ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாகூஸ் லைஃப். நம்ம இன்னைக்கு யாகூஸ் லைஃப் என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா ரெசிபி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ். வெஜிடேரியன் ஸ்டைல்ஸில் எப்படி பாஸ்தா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு பார்க்கலாங்க. நூடுல்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் செஞ்சுருக்கோம். செஷ்வாங் நூடுல்ஸ், ஒயிட் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க. அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துறது எதுக்குன்னா பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் வரதுக்காண்டி. கொதிச்ச தண்ணியில் நல்லா பாஸ்தா போட்டுக்கோங்க. 80% வெந்த பிறகு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே அரை பொடியை நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி, பொடியை நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி தாங்க சேர்த்துருக்கேன். பொடியை நறுக்கின சின்ன சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சில்லி பேஸ்ட் வந்து நீங்கள் ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்காதும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தா சேர்த்துக்கோம். என்ன சேர்த்தனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, உதிரி உதிரியாக வந்திருக்கும். எதுவுமே ஒட்டாமல் குலையாமல் இருக்கும். அதே மாதிரி 80% வெந்தால் போதுங்க. பாக்கி 20% நம்ம இந்த இதுலேயே நம்ம வேக வச்சுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் காமிக்கிற ஸ்பூன்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். ஆனால் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எல்லாமே ஊற்றிருக்கேன். சோயா சாஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் ஊற்றின பிறகு அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டுங்க. இது கூட நான் ரெட் சில்லி சாஸ் ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு இந்த அது கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வத்தலை அரைச்சி போடலாம். அப்படி இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸும் தனியாக கிடைக்கும். அது கூடவே ஆரிகனோ போட்டிருக்கேங்க. ஆரிகனோ பேக்கெட்டும் கடையில் சின்ன சாம்பிள் பேக்கெட் கிடைக்குங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம பாஸ்தா ரெடி. இதை நீங்கள் பவுலில் மாற்றிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சாம்பிள் சைஸில் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குங்க. அதை வச்சு பசங்களுக்கு டேஸ்டியான பாஸ்தா வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா செஷ்வாங் வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிச்ச பிறகு அது கூடவே நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கடையில் நூடுல்ஸ்னு கேட்டிங்கனாவே தனியாக பேக்கெட் கொடுக்குங்க. 2 பீஸ் வருங்க, நான் 1 பீஸ் போட்டிருக்கேன். நூடுல்ஸ் நல்லா 80% வெந்த பிறகு அந்த வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டுங்க. என்கிட்ட நூடுல்ஸ் வேண்டுனாலும் நான் அது யூஸ் பண்ணுறீங்க. உங்ககிட்ட நூடுல்ஸ் வேண்டலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மல் வடைச்சட்டி இல்லை தவா இதுலனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டுங்க. நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆன பிறகு நூடுல்ஸ் நீங்கள் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸ், நூடுல்ஸ் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டுங்க. நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆன பிறகு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்த பிறகு இதுவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டுங்க. அது கூடவே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் செஷ்வாங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேணாங்க, எனக்கு காரமாக இருக்குங்க. ஸோ மைல்டாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையிலேயே செஷ்வாங் பவுடர்னு கேட்டிங்கனாவே கிடைக்குங்க. ஸோ செஷ்வாங் பவுடர் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாங்க, கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். ஸோ ஸ்பைசி பிடிக்குன்றவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசி வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா அந்த ஃப்ரைங் பேன்லேயே மிக்ஸ் ஆகட்டுங்க. நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, வடச்சட்டி இருக்கு அப்படின்னா கூட நீங்க அகலமான வடச்சட்டியில கூட செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டே வந்துட்டே இருக்கட்டும். நீங்க நூடுல்ஸ் 80% வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா பாக்கி 20% இதுலேயே நீங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டே வரதுல அது வெந்துருங்க. அவ்வளோதாங்க, வீட்லேயே ஈஸியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் செஷ்வாங் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விடுங்க. அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிச்ச பிறகு ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் நல்லா 80% வெந்த பிறகு அது வடிகட்டி ஆற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். கேரட் பீன்ஸ் இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம வேக வச்சு ஆற வச்ச நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் இது கூடவே கேபேஜு, கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் கேரட் பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம வேக வச்சு நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடயே. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆன பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் பெப்பர் தூள் போட்டிருக்கேங்க. நீங்கள் கடையிலே கேட்டிங்கனாவே ஒயிட் பெப்பர் கிடைக்கும். ஏன்னா இது ஒயிட் பெப்பர் போடும்போது உங்களுக்கு கலர் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒயிட் கலரே இருக்கும். நீங்கள் செஷ்வாங் நூடுல்ஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபி வேணாலும் இப்போ பாருங்கள். ஸோ ஒயிட் பெப்பர் போட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நூடுல்ஸ் செய்கிற பேன் இருந்தாலும் நான் அதிலே செஞ்சேங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் தவா அப்படி இல்லைன்னா நீங்கள் வடச்சட்டியில் கூட இது ட்ரை பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நூடுல்ஸ் உங்களுக்கு 80% வெந்து உதிரியாக நீங்கள் ஆற வச்சு எடுத்துருந்தாவே போதும். நீங்கள் எதில் செஞ்சாலும் உங்களுக்கு அது கொலையே ஆகாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவர் கிடைக்குங்க. நீங்கள் சோயா சாஸ் சேர்க்குறனால கலர் எதுலேயும் சேஞ்சஸ்லாம் ஆகாதுங்க. அப்படியே அந்த ஒயிட் கலர்லேயே தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க.
அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்துல ஈஸியாக வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நூடுல்ஸ் நம்ம செஞ்சுட்டோங்க. இதில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு முதல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கூடவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சு வரும்போது அரிசி போட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன் நான். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்த்து அந்த அரிசி வேக விடும்போது ஒன்னோட ஒன்று ஓட்டாது, உதிரி உதிரியாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி அரிசியும் 80% குக் ஆனால் போதும். அரிசி ஒரு 80% குக் ஆன பிறகு அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தவா வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் வேண்டதுனால அதை நான் அதுவே யூஸ் பண்ணிட்டேன். அதில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூடவே கேப்சிகம் முட்டைக்கோஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அந்த இல்லை கேரட் பீன்ஸ் மட்டும் இருந்தாலும் நான் கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் முட்டைக்கோஸ் கேப்சிகம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். அப்படியே அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். காயும் ரொம்ப வேக வேணாங்க. இது ஃப்ரைட் ரைஸ்ன்றனால இது ஒரு 80% இருந்தாவே போதும். வெஜிடபிள்ஸ் நல்லா ஒரு 80% குக் ஆன பிறகு இது கூடவே நம்ம பாயில் ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸ் வந்து வேக வச்சு வடிகட்டி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூடவே உங்ககிட்ட நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்துச்சு, நான் சேர்த்துட்டேங்க. அப்படி இல்லை என்கிட்ட ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் கடையிலே கிடைக்கும். அது ஒயிட் கலர் வேணா ஒயிட் நீங்கள் வாங்கி சேர்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிடுங்க. இல்லை செஷ்வாங் மிக்ஸ் வேணாலும் நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். என்கிட்ட ஒயிட் பெப்பர் கடையில் கேட்டிங்கனாவே தனியாக கிடைக்குங்க. பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லனா ஒயிட் பெப்பர் பவுடர்னே தனியாக இருக்கும். அது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்கும். அந்த பெப்பரோட ஃப்ளேவர் மட்டும் உங்களுக்கு இறங்கி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பாக்கி இருக்கிற ஒரு 10% குக் ஆயிரும். நீங்கள் இது 100% உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் குக் ஆகக்கூடாது. 80 to 90% குக் ஆனாவே போதுங்க. அவ்வளோதான், வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நீங்களும் வீட்லேயே இந்த 4 ரெசிபியும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. சுலபமாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியாக வேக வச்சு மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். 10 நிமிஷத்துல எல்லாம் செஞ்சிடலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனல்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.